ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஏர்லி மார்னிங் தான் பழனி போயிட்டு வீட்டுக்கே வந்து செம்ம டயர்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னா சரி ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் இருக்கோம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கிளம்பிட்டு சரி இப்போ ரீசெண்டாக என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு கருப்பு தானேன்னு நினச்சிட்டு நானும் பிளாக் காஸ்டியூமில் பயங்கரமாக கருப்பு படத்துக்கு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் இது நம்ம கருப்பு படத்துக்கே வராட என்னடா இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு போய் படம் பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் பேயா பார்க்கும்போது எனக்கு அல்லு வாங்கிருச்சுங்க. ஆமாம், படம் ஓவரால் பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்ல காமெடி, நல்ல ஒரு கான்செப்டில் வந்துட்டு படம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், இருந்தாலும் பத்தாமல் அந்த கேன்டீனில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் படம் பார்க்க ஆரம்பித்தோம். படம் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. ட்ரக்ஸ் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அந்த இதுலேயும் அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு ட்ரக்ஸ்னால ஒரு பேரண்ட் வந்துட்டு அவங்க குழந்தைய இழந்திருப்பார். இது எல்லாமே முடிச்சுட்டு மதிய லஞ்சை வந்துட்டு தேட்டருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் சிவா டெக்டைல்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் வேர் பண்ணுறதுக்கு கோட் வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியாது, இப்போவே வாங்கிக்கலாம் ரெடிமேடாக அப்படின்னு சொல்லிட்டு கோட் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை பிளாக் கலர் வந்துட்டு வாங்கினா நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகிரும், நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது யூஸ் ஆகுன்ட்டு ஒரு 2 பிளாக் கலர் கோட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாமே வாங்கினேன். ஏன்னா அப்கமிங் வீக்கில் கொஞ்சம் ப்ரோக்ராம்க்கெல்லாம் வெளியே போக வேண்டியது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு நிறைய டிஷர்ட்ஸுமே கொஞ்சம் வாங்கினேன். டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் அப்பா நம்ம வீட்டில் தான் தெரியுங்களே, என்ன வாங்கினாலும் நம்ம பொருள் அம்மாங்க பொருள் எல்லாத்தையுமே நம்ம தான் எடுத்துக்கணும். இது எல்லாமே வாங்கிட்டு பில்லை பார்த்தா தலை சுற்றிருச்சுங்க. ஏன்டா 200 ஒரு டிஷர்ட் வாங்க போனவன் 17,000 பில்லை கட்டிட்டு வெளியே வரானேன்னு சொல்லிட்டு ஓவர் மன அழுத்தம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக தானே செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட் ஹோட்டலான தாஜ் ஹோட்டல் போய் அங்கே இருக்கிற மட்டன் பிரியாணி வேறு லெவல் சாப்பிட்டு